எப்படியும் பக்ரீத் முடிஞ்சு ஒவ்வொரு வீட்டில இருந்து குர்பானி கறி வந்திருக்கும். எல்லாத்தையும் கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கவே நேரம் சரியா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? எங்க வீட்டில் குர்பானி கறி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆணம் பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது புதுக்கோட்டை ஸ்பெஷல் ரெசிபி அப்படின்னே சொல்லலாம். தாலி ஆணம், தாலி கறி ஆணம் அப்படின்னு சொல்லுவாங்க. குக்கர்ல எண்ணெய், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, வெந்தயம், ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க கறியும் சேர்த்துக்கலாம். ஸ்பெஷலா இந்த குர்பானி செய்யும் போது டேஸ்ட் இனிமே நல்லா இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள், கம்மியா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா அந்த மட்டனும் மசாலாவும் எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி விசில் விட வேண்டியதான். இதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா இருக்கு. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி, அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு இது ரெண்டுத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் மெயினான மசாலா. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூளை லைட்டா ரோஸ்ட் பண்ணி மூடி போட்டு உடனே மூடி வச்சுக்கோங்க. நல்லா பஞ்சு போல மட்டன் இருக்கும். அதை ஒரு சட்டியில் சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் மிளகும் சேர்த்துருக்கோம். அதை சேருங்க. அதை சேர்த்த உடனே நல்லா குழம்பு திக்காக ஆரம்பிக்கும். ஏன்னா அரிசி மாவு இருக்கிறதுனால குழம்பு கொதிச்சு கேஸ் ஆஃப் பண்ண போற நேரத்துக்கு அந்த பூண்டும் தனியாவும் சேர்த்து உடனே மூடி போட்டு மூடி வச்சிடணும். ஓப்பன் பண்ணி பார்க்க கூடாது. அவ்வளவுதான். கம்மன்னு சூப்பரா ரெடி ஆயிடும். மஸ்ட் ட்ரை.